எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலையில் உங்களோடு அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். அவர் மனிதர்களை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், நன்மை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல தான் நினைக்கிறேன். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், நீங்கள் இதை பார்க்குற யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்களை விட்டு மாறுகிறார்கள். இந்த சூழ்நிலை மாறுகிறது, இந்த இயற்கை மாறுகிறது, இல்லாவிட்டால் மனிதனுடைய பணம் மாறுகிறது, படிப்பில் ஒரு மாற்றம் வருகிறது, சொத்து சுகத்திலே நேற்று நன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு பிரச்சனைக்குரியவர்களாய், நேற்று நல்லவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பாவிகளாக இருக்கிறார்கள். நேற்று பணம் வசதி படைத்தவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். நன்றாய் படிப்பிலை சலித்தவர்கள் இன்றைக்கு படிப்பிலை ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாடுகள் மாற இருக்கிறது, சூழ்நிலை மாற இருக்கிறது, இயற்கை மாற இருக்கிறது. நாம் பார்க்குறோம், நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு சூழ்நிலைகள் காலநிலை மாற இருக்குது. ஆகவே இந்த உலகத்திலே எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லாமே மாற்றம் அடையும். அப்படி என்றால் எல்லாம் லிமிட்டெட் பண்ணப்பட்டது, மட்டுப்படுத்தப்பட்டது. நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், இந்த சின்ன நிமிடத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, மட்டுப்படுத்தப்படாத, நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத மறவாத ஒருவர் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களை விட்டு எது மாறி இருந்தாலும், மறந்து போயிருந்தாலும், யாரும் உங்களை தள்ளிட்டு இருந்தாலும், யாரும் உங்களை கணக்கெடுக்காமல் இருந்தாலும், உங்களை விட்டு உங்களை மறவாத மாறாத இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஏழைகளை நேசிக்கிறார், படித்தவர்கள் நேசிக்கிறார், எல்லா ஜாதிகளை நேசிக்கிறார். ஜாதி மதம் பார்க்காமல், மொழி பார்க்காமல் எல்லா மக்களையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார் பிள்ளைகளே. ஆகவே அவர் நேற்றும் இன்றும் மாறாத வைக்கிறது. பார்க்குற நீங்கள் வெலனடையும்படி, நீங்கள் மாறாத இயேசு உங்களுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்து உங்களுடைய எதிர்காலத்தை சில நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் அதறியப்பட்டு போரிக்கலாம். உங்களுக்கும் அவர் நன்மை செய்ய, மாறாதவராய் அற்புதம் செய்ய அந்த ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே எதுவும் மாறலாம் இந்த உலகத்திலே. சிலவர் நீங்கள் இதுதான் எனக்கு எல்லாம் என்று இருக்கலாம், இவர்கள் தான் எனக்கெல்லாம், அவர்கள் மாறி இருக்கலாம். சில இந்த வீடு தான் எனக்கு, எல்லாமே மாறி இருக்கலாம். நான் உங்களுக்கு அடித்து சொல்லக்கூடியது, இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் விட்டு மாறாதது இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் ஒருவரே. அவர் சொல்லுகிறார் எபிரேயர் 13:8, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். அதே தெய்வம் உங்களோடு இருக்கிறார். நீங்களும் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்திலே அந்த தெய்வம் மாறாதவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை, நன்மைகளை செய்து உங்கள் குடும்பத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்கள் தொழிலை ஆசிர்வதித்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அந்த வல்லவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே அவர் உங்களோட முகத்தை அல்ல, உள்ளத்தை அறிந்திருக்கிறபடியா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை